ஓகே, இப்போ ஜாவால நம்ம செகண்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாவால எல்லாமே கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும் இல்லையா. லைக் நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு செகண்ட் ப்ரோக்ராம் பிஎம்ஜி அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இந்த கிளாஸ்க்கு நம்ம லைக் பீனா கேப்ஸில் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எஸ்ஸும் கேப்ஸில் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே எஸ் கேப்ஸில் கொடுக்கறது மேண்டேட்டரி. என் கிளாஸ் நேம் கண்டிப்பாக லைக் கேபிட்டல் லெட்டரில் தான் கொடுக்கணும். இந்த பி நான் கேபிட்டலில் கொடுத்துருக்கிறது ஃபார் ரீடபிலிட்டிக்காக கொடுத்துருக்கேன் கேமல் கேஸில். ஸோ என் கிளாஸோட ஓப்பன் தென் என் கிளாஸோட க்ளோஸ் ஒரு கர்லி பிரேஸை நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இதை பிளாக் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ்க்கு மட்டும் இல்லை, எங்கே எனக்கு ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் ஆகி எங்கே க்ளோஸ் ஆகுதோ இதை பிளாக் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங்கில். ஓகே, ஸோ ஜாவாவில் ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை ஒரு கிளாஸ்க்குள்ளே கொடுக்கணும். தென் மெயின் மெத்தட் இருக்கணும்னு பார்த்தோமா. ஸோ அப்போ தான் என் ஜேவிஎம் வந்து மெயின் மெத்தடை பார்த்து ரன் பண்ணும். ஸோ மெயின் மெத்தடுக்கு அந்த லைன் கொடுத்துக்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string args. ஸோ எஸ் வந்து கேப் string args. ஸோ அடுத்த பிளாக் லெவல் என்னன்னா என் மெயின் மெத்தடுக்கான பிளாக். ஸோ என் மெயின் மெத்தடோட ஸ்டார்ட் இது, என் மெயின் மெத்தடோட எண்ட் இது. ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ system.out.println கொடுத்தா என்னோட என்னோட கமெண்ட் ப்ராம்ப்ட்ல சம்திங் எனக்கு அதுக்குள்ள கொடுத்த டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்தது வந்து பிரிண்ட் ஆகும்னு பார்த்தோமா. system.out.println. ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். இதை ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம. This is the first line. அதே மாதிரி நான் இன்னொன்று கொடுத்துக்கிறேன். லைக் ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ 2-3 தடவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. இது செகண்ட் லைன்னு கொடுத்துக்கலாம். இது தேர்ட் லைன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். ஸோ லைக் ஆல்ரெடி வச்சிருக்கிற ஒரு ஃபோல்டரில் இதை நான் வச்சுக்கிறேன். ஜாவா சீரீஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில். இங்கே போயிட்டு இங்கே கிளாஸில் நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அதுதான் கொடுக்கணுமா. ஸோ செகண்ட் பிஜிஎம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். .java. ஸோ .java அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன். கீழே ஆல் ஃபைல்ஸ் சேவ். ஸோ செகண்ட் பிஜிஎம்மா. ஓகே, கரெக்டாக. ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இதை நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரருக்குள்ளே போய் நான் பார்த்துக்கிறேன் என்னோட ப்ரோக்ராமை. லைக் டெஸ்க்டாப் ஜாவா சீரீஸ் செகண்ட் ப்ரோக்ராம். ஸோ ஜாவா சீரீஸ் வரையும் நான் கமெண்ட் ப்ராம்ப்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து சோர்ஸ் ஃபைல் தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் கம்பைல் பண்ணோன்னே நம்மளுக்கு கிளாஸ் ஃபைல் வரும், பைட் கோட் வரும். கரெக்டாக? ஸோ கம்பைல் பண்ணுறேன். ஜாவா கம்பைல் சி. ஸோ செகண்ட் ப்ரோக்ராம் pgn.java. ஸோ கம்பைல் ஆயிடுச்சு. எனக்கு இங்கே கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட பைட் கோட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ பைட் கோடை இப்போ இன்டர்பிரேட் பண்ணணுமா. ஜேவிஎம் எனக்கு இப்போ இன்டர்பிரேட் பண்ண போகுது. ஜாவா செகண்ட் பிஜிஎம். ஸோ நான் கொடுத்த 3 லைனுமே எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு.
ஸோ இங்க என்ன நடந்திருக்குன்னா 3 லைனும் எனக்கு அடுத்தடுத்த லைன்ல, அதாவது நியூ லைன்ல எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன்ல சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராம சிஸ்டம்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் எனக்கு எதையோ அவுட்புட்டா கொடுக்க போகுது, அதனாலதான் அவுட்ட. ஸோ எதை எனக்கு அவுட்புட்டா கொடுக்கணும், எதை எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கொட்டேஷனுக்குள்ள இந்த பேரந்திசிஸ்ல நான் சொல்லுவேன். இங்க இந்த பிரிண்ட்ல எல்என் சேர்த்தா லைக் இது எனக்கு பிரிண்ட் ஆயிட்டு ஒரு நியூ லைன் எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இதுவே நான் எல்என் இல்லாம வெறும் பிரிண்ட்னு கொடுத்தேன்னா லைக் எனக்கு நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகாம அதே லைன்லயே மெயின்டைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்னு கொடுக்குறேன், லைக் பிரிண்ட்னு கொடுக்குறேன். ஸோ இதை 4th லைன்னு சொல்லிடலாம். This is the 4th line. So அடுத்து system dot out dot print. This is the 5th line. ஓகே, ஸோ இல்லைன்னா பாருங்க, ஒவ்வொரு லைன் முடியிறப்பையும் நான் செமிகோலன் கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு லைன் முடியிறப்பையும் ஜாவால செமிகோலன் கொடுக்கணும், லைக் இந்த லைன் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத நான் சொல்லணும், இல்லைன்னா எனக்கு எரர் வரும். இங்க ஏன் கொடுக்கல அப்படின்னா, இது என்னோட லைக் இது என்னோட மெயின் மெத்தடோட ஸ்டார்ட், இது எண்ட். இந்த பிளாக் லெவலுக்குலாம் நீங்க கொடுக்க தேவையில்லை, லைக் உள்ள கொடுக்குற லைன்ஸ்க்கு மட்டும் கொடுத்தா போதும். ஸோ சேவ் பண்ணிட்டு அகைன் நான் ஏதாவது அப்டேட் பண்ணேன்னா மறுபடியும் கம்பைல் பண்ணணுமா? ஸோ ஜாவா சீன் கொடுக்கலாம். இல்லைன்னா ஸோ உங்கள் ஆரோ மார்க் கீ இருக்கும்ல, அதில் மேலே இருக்க கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்த கமெண்ட் உங்களுக்கு வரும். லைக் லாஸ்ட்டாக கொடுத்தது இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கான கமெண்ட், அது மறுபடியும் அந்த அப்பர் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே கொடுத்த கமெண்ட் வரும். ஸோ இதுதான் கம்பைல் கமெண்ட்டா? ஸோ இதை நான் ரன் பண்ணிக்கிறேன், என்டர் கீ. ஓகேயா? ஸோ இப்போ எனக்கு கம்பைல் ஆயிரும். தென் அடுத்து மறுபடியும் இப்படி கொடுக்குறேன், இப்போ வரமாட்டேது. இது நம்ம ஜாவா செகண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்க என்ன நடந்திருக்குன்னா, எல்என் கொடுத்த வரைக்கும் எனக்கு நியூ லைன்ல வந்திருக்கு, ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா எப்போ நான் வெறும் பிரிண்ட்னு கொடுத்துருக்கேனோ அப்போ எனக்கு ஒரே லைன்லயே சேம் லைன்லயே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்எனுக்குமான டிஃப்ரென்ஸ். எல்என் அப்படிங்கிறது எனக்கு இந்த லைனை பிரிண்ட் பண்ணிட்டு ஸோ நியூ லைனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடும். ஸோ இந்த லைனை பிரிண்ட் பண்ணிட்டு இன்னமே வரதை நியூ லைன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, இன்னமே வரதை நியூ லைன்ல ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடும். ஸோ அதனாலதான் இங்க எனக்கு நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா இங்க பிரிண்ட் கொடுத்தனால இங்க சொல்லல நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகுங்கன்னு சொல்லல, அதனாலதான் அடுத்தது வந்து லைக் சேம் லைன்ல எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேயா? ஓகே, ஸோ இதுல நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டேட்டா டைப். ஓகேயா? ஸோ இது ஒரு பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபர்ஸ்ட், டேட்டானா என்ன? ஏதோ ஒரு தகவல், லைக் 2 நம்பரை வாங்கி நான் பிளஸ் பண்ண போறேன், 2 நம்பரை வாங்கி நான் மைனஸ் பண்ண போறேன், இல்லைன்னா ஒரு பர்சனோட டீட்டெயில்ஸை வாங்க போறேன். இந்த மாதிரியான விஷயங்களை டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, தகவல்கள். ஸோ ஒவ்வொரு தகவலும் எனக்கு ஒவ்வொரு டைப்ல இருக்க போகுது. லைக் நேம்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டைப்ல இருக்க போகுது, நம்பர்ஸ் எல்லாம் இன்டிஜர் அப்படிங்கிற டைப்ல இருக்க போகுது. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி ஜாவா இஸ் a statically typed language. ஸோ இங்க ஸ்டாட்டிக் அப்படின்னா என்னன்னா, ஸ்டாட்டிக்னா நிலையானது, மாறாதது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க நான் டேட்டா டைப் கொடுக்க போறது எனக்கு மாறாது. லைக் ரியல் லைஃப்ல நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அளப்போம் இல்லையா? லைக் கிளாத்தை வந்து மீட்டர்ல அளப்போம், ஏதாவது லிக்யூட் ஐட்டத்தை வந்து லிட்டர்ஸ்ல அளப்போம்ல, அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நேமை வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்ல வச்சுக்க போறோம், நம்பரை வந்து இன்டிஜர்ல வைக்க போறோம், ஃப்ளோட், பூலியன் இந்த மாதிரி நிறைய இருக்க போது அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டேட்டா டைப்பை நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிடணும்.
நான் இந்த டைப்ல தான் வந்து டேட்டாவை கிரியேட் பண்ண போறேன், லைக் 2 நம்பரை தான் நான் வந்து வாங்க போறேன், இன்டிஜர்ல வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிடணும். ஸோ மற்ற லாங்குவேஜஸ் இருக்கு, லைக் பைத்தன்லலாம் வந்து நீங்க டைனமிக் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா டைப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஜாவா ஸ்கிரிப்டும் அந்த மாதிரி தான். லைக் நான் நம்பர் தான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. ஆனா ஜாவால சொல்லிடணும், நான் நம்பர் தான் வந்து ஸ்டோர் பண்ண போறேன், வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிடணும். இதனால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, ஸோ எரர்ஸ் வர்றது கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுவோம். லைக் ஒரு நம்பரை நான் வாங்க போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வேரியபிள் டேட்டா இதெல்லாம் நான் சொல்றேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. இன்ட் அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் வேல்யூல நான் வாங்குவேன். ஸோ இன்டிஜர் அப்படின்னாலே நம்பர்ல வாங்க போறேன்னு அர்த்தம். ஸோ இன்ட்ல சும்மா நான் ஏ அப்படின்னு ஒரு நம்பர் வாங்குறேன்னு வைங்க, ஈக்குவல் டு 20 அப்படின்ற ஒரு நம்பரை வாங்குறேன். ஸோ இன்னுமே வந்துட்டு மறுபடியும் போயிட்டு நான் ஏல வந்து எனக்கு நம்பர் வேண்டாம், எனக்கு ஒரு நேம் வேணும், லைக் பிரியா அப்படிங்கிற நேம் வேணும் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு எரர் வரும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க நம்பர் வேல்யூ தான் வந்து ஏல ஸ்டோர் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க வந்து ஒரு லைக் டெக்ஸ்ட்டை வந்து இதுல ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் மாத்தி கொடுத்தா கூட அந்த எரர் வந்து எனக்கு சொல்லிடும், நீங்க தப்பா கொடுக்குறீங்க, இது வந்து நம்பருக்கான ஃபீல்டு அப்படின்னு சொல்லிடும். ஸோ இது வந்து அங்கே பெனிஃபிட், எரர்ஸ் வந்து கம்மியாகும். இதனால ஃபியூச்சர்ல எரர்ஸ் கம்மியாகும். நீங்க எழுதுறப்பவே ஸ்ட்ரிக்டா கரெக்டா எழுதிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்க ப்ரோக்ராம்ல உங்க பேக் எண்ட்ல வந்து எரர்ஸ் வராம தப்பிக்கலாம். ஓகேயா? ஸோ இது வந்து ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ். கண்டிப்பா நீங்க ஒரு டேட்டாவை வாங்குறதுக்கு முன்னாடி டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லிடணும். ஸோ என்னென்ன டைப் டேட்டாஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் இன்டிஜர் இருக்கு, இன்டிஜரை இன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் காமனா நம்பர்ஸ்க்கு நம்ம வாங்குறது. ஸோ அடுத்து ஸ்ட்ரிங்கு, ஸ்ட்ரிங் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வாங்குறது, லைக் இங்கே எஸ் வந்து கேபிட்டல். இப்போ காமனாக நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா டைப் சொல்கிறேன் நான். தென் அடுத்து பூலியன். ஸோ பூலியன் வந்து எனக்கு எப்படின்னா எஸ்ஆர் நோ அந்த மாதிரி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதில் 2 வேல்யூஸ் மட்டும் இங்கே ஸ்டோர் ஆகும். லைக் ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ், ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் இங்கே எனக்கு ஸ்டோர் ஆகும், அதை பூலியன்னு சொல்லுவாங்க. தென் கேரக்டர். ஸோ கேரக்டர் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் மாதிரி தான், டெக்ஸ்ட் தான் வரப்போகுது, ஆனால் எனக்கு ஒரே ஒரு டெக்ஸ்ட் தான் வரப்போகுது. ஸோ சிங்கிள் கேரக்டர். தென் அடுத்து ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ளோட் அப்படிங்கிறது டெசிமல் நம்பருக்காக, டெசிமல் நம்பர். ஸோ நம்பர் அப்படிங்கிறது நார்மல் லைக் 1 2 3 இந்த மாதிரியான நம்பர். இதுல எனக்கு மைனஸ்ல நம்பர் கூட வரலாம். ஸோ ஹோல் நம்பர்னு சொல்லுவாங்க. மைனஸ்ல இருந்து -0 பாசிட்டிவ், இந்த 3 நம்பருமே இன்டிஜர்ல நீங்க வைக்கலாம். பட் அதுக்கான லிமிட் இருக்கு, லைக் 123 வரையும் தான் வைக்க முடியும், அந்த மாதிரி லிமிட் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாங் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் லாங் யூஸ் பண்ணீங்கன்னா இதுவும் நம்பர்ஸ்க்கு தான், ஆனால் நிறைய டிஜிட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். லைக் அங்கே வந்து நீங்கள் 123 வரையும் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இல்லையா, இங்கே நிறைய டைப் நிறையா லைக் டிஜிட்ஸ் இருக்க நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ஹை நம்பர்ஸ், ஹை வேல்யூ நம்பர்ஸ். மோஸ்ட்லி நம்ம இன்டிஜர் தான் யூஸ் பண்ணுவோம், எங்கேயாச்சும் ஹை வேல்யூவில் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறப்போ லாங் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃப்ளோட்லையும் அந்த மாதிரி தான் டபுள் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஸோ டபுள் எதுக்கு அப்படின்னா ஹை ப்ரிசிஷன் வேல்யூக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஹை ப்ரிசிஷன் வேல்யூ அப்படின்னா ஸோ ஃப்ளோட்டில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் 99.567 இந்த மாதிரி போனேன்னா நான் வந்து ஒரு 6-7 டிஜிட் மட்டும் தான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வைக்க முடியும். ஆனால் டபுளில் வந்து ஸோ 99 பாயிண்ட் அங்கே இதே மாதிரி போயிட்டு ஒரு 16-17 டிஜிட் நான் வச்சுக்கலாம் டபுளில். பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட்க்கு அப்புறம் வர நம்பரை ப்ரிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா?
ஸோ நம்ம டேட்டா டைப் பற்றி இன்னும் நல்லா பார்ப்போம். லைக் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்குது, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்டாட்டிக்கலாக ஒரு டேட்டா டைப்பை எப்படி கிரியேட் பண்ணுறது, எதுக்காக அது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எதுக்காக டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கோட் கிடையாது, சும்மா ஒரு நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓகேயா? ஸோ இப்போது இதை நான் கமெண்ட் பண்ணிக்கலாம். லைக் இந்த மாதிரி நான் 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். கமெண்டிங் அப்படின்னா உங்கள் கோடுக்கு நடுவில் இந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களோட கோடில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் கொலீக் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கோடில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லைன் ஆஃப் கோட் எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ஜாவா ஜேவிஎம் இதை ரன் பண்ணுறப்போ வந்து பார்க்கும், ஒரு லைன் பார்க்குறப்போ ஓகே இதை கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம் அப்படின்னு விட்டுரும். இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது, லைக் ரன் பண்ணாது. சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இதை நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு அகைன் கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணி பாருங்க. ஸோ கரெக்டாக இல்லைன்னா எரர் வரணும், கரெக்டாக இருந்தால் ஏதாவது பிரிண்ட் ஆகி ஏதாவது வந்திருக்கணும். ஸோ எதுவுமே வரல, அப்போது அது எனக்கு எக்ஸிக்யூட்டே ஆகலைன்னு அர்த்தம். எதனாலனா நான் கமெண்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படியும் கொடுக்கலாம். ஸோ மல்டி லைன் கமெண்ட் வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம், ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஒரு ஸ்டார், தென் இங்கே வந்து கண்டென்ட் ஏதாவது இப்போ கொடுத்தோம்ல கண்டென்ட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்டாரு தென் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இதை கொடுத்தா இது வந்து மல்டி லைன், லைக் எத்தனை லைன் வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் ஒவ்வொரு லைனுக்கும் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தேன்ல, இங்கே அப்படி கிடையாது, எத்தனை லைனை வேணாலும் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் எனக்கு கமெண்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொடுக்குறேன்னா ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நான் கம்பைல் பண்ணணும் அப்டேட் பண்ணதுக்கப்புறம். ஸோ ஒன்ஸ் நம்ம எக்லிப்ஸ் போனதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் வராது, நோட் பேடில் யூஸ் பண்ணுற வரையும் தான். ஸோ ஏதோ எரர் வந்துருச்சு, could not find alone my class. ஓகே, second pgm. ஓகே, ஸோ எந்த எரரும் வரல, எனக்கு கரெக்டாக லைக் கமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த டேட்டா டைப் எதுக்காக இதை ஸ்டாட்டிக்கலாக கொடுக்கணும் அப்படின்னா, டேட்டா வாங்குற டேட்டாவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும்ல, அந்த ஸ்டோர் பண்ணுற இடத்த வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ வேரியபிள், இந்த வேரியபிளோட நேம் என்னவா வேணா இருக்கலாம், லைக் எக்ஸா இருக்கலாம், ஏவா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு மீனிங்ஃபுல்லான நேமா இருக்கலாம், யூசர் நேம், பாஸ்வேர்டு, ஏஜ், இந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி மீனிங்ஃபுல்லான நேமா இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ இந்த வேரியபிள் நேம் எப்படி கொடுக்கணும்னா, ஆல்ரெடி சொல்லிட்டோம் டேட்டா டைப் கொடுத்துட்டு தான் டேட்டா வாங்கணும்னு. நான் ஃபர்ஸ்ட் லைக் ஸ்ட்ரிங்னு கொடுத்துக்கிறேன், ஸ்ட்ரிங்கில் ஸோ நேம் வாங்க போகிறேன், நான் யூசர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கேமல் கேஸில் யூசர் நேம் கொடுத்து ஈக்குவல் டு போட்டு வாங்குவேன். ஸோ ஈக்குவல் டு போட்டு லைக் நான் தாரணி அப்படின்னு வாங்குறேன். சரியா? ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த லைன் முடிஞ்சோடனே நான் ஒரு செமிகோலன் வச்சுக்கிறேன், இந்த லைன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் ஆகுதா பார்த்துக்கலாம். ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட் system டாட் அவுட் டாட் println. ஸோ இதுக்கும் செமிகோலன் கொடுத்தாச்சு. இங்கே போயிட்டு நான் யூசர் நேமை பிரிண்ட் பண்ணணும். ஸோ யூசர் நேம் சொல்லிட்டு நான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கக்கூடாதீங்க, வேரியபிள் நேமை அப்படியே கொடுத்துடணும். ஓகேயா? சம் இன்ஃபர்மேஷனுக்காக வேணும்னா நான் ஃபர்ஸ்ட் இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அப்புறமா மேற்கொண்டு பார்க்கலாம். லைக் கம்பைல் பண்ணணுமா, கம்பைல், ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணல, இதை கமெண்ட் பண்ணிடலாம், 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு கமெண்ட் பண்ணிடலாம்.
ஸோ கமெண்ட் பண்ணாம இந்த மாதிரி வந்தா கம்பைல்லையே உங்களுக்கு எரர் வந்தது. லைக் ஜாவா சி குடுக்கையிலே உங்களுக்கு எரர் வந்துடுது. இப்படி கம்பைல் பண்ணையிலே வரத கம்பைலேஷன் எரர்னு சொல்லுவாங்க. இதை பத்திலாம் நம்ம டீட்டெயில்டா படிப்போம் ஜாவால. ஸோ கம்பைலேஷன் எரர், ரன் டைம் எரர்னு 2 எரர் இருக்கு. ஸோ கம்பைல் பண்றப்போ நம்மளுக்கு அந்த எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ எரர் வரல. இப்போ நான் ரன் பண்றேன். ஓகே, ஸோ print ln தானே கொடுத்தேன். ஓகே, ஸோ இங்கே நான் print ln தான் கொடுத்துருக்கேன். ஆனாலும் தாரணி அப்படிங்கிற வேர்டு எனக்கு அந்த சேம் லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னு தெரியுமா? லைக் நம்ம சொன்னோம்ல, இந்த லைன் முடிஞ்சிட்டு தான் எனக்கு நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகு அப்படின்னு சொல்லுவோம் print ln. அப்போ இங்க நம்ம print தான் யூஸ் பண்ணோமா, ஸோ இது என்ன பண்ணும், நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லாது. அதனால எனக்கு சேம் லைன்ல வந்திருக்கு. இன்னமே நான் தாரணிக்கு அடுத்து வேற ஏதாவது போய் பிரிண்ட் பண்ணேன்னு வைங்க, லைக் இன்னொரு தடவையே யூசர் நேமா பிரிண்ட் பண்றேன். இங்க print ln கொடுத்துட்டேன். நான் போய் பிரிண்டே கொடுக்குறேன். ஓகேயா, கண்ட்ரோல் எஸ். ஸோ அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகுது. ஸோ முதல் லைன் தான் வந்து டிசைட் பண்ண போகுது அடுத்த லைன் எனக்கு நியூ லைனா வரப்போகுதா இல்லை சேம் லைன்ல வரப்போகுதான்னு. ஓகேயா, ஸோ யூசர் நேமை ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இந்த வேரியபிள் தான் பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். லைக் யூசர் நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஒரு லைக் டெக்ஸ்டையும் இந்த ஒரு வேரியபிளையும் நான் கம்பைன் பண்றதுக்கு நடுவில் பிளஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணிக்குவேன். லைக் இதை கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வேல்யூவையும் நான் கன்காட் பண்றேன். அது இல்லாம கொடுத்தா உங்களுக்கு எரர் வரும். ஸோ கம்பைல் எக்ஸிக்யூட். ஓகேயா, ஸோ யூசர் நேம் தாரணின்னு வருது. இங்கே நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டேன் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸோட வந்திருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரிங்ல மட்டும் பார்த்துருக்கோம். இதுவே ஒரு நம்பர்ல வாங்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி போயிடலாமே. ஸோ நேம் வந்து தாரணின்னு வாங்கியிருக்கோமா, தேன ஸ்டார்டிங்ல இருந்து போகலாம். ஸோ ஸ்ட்ரிங்ல வந்து நேம்னு கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி யூசர் நேம் இருக்கு, யூனிக்கான வேரியபிள் நேம் தான் கொடுக்கணும். லைக் நம்ம கிளாஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் தாரணின்னு 2 பேர் இருந்தாங்கன்னா இனிஷியல் வச்சு யூனிக்னஸ் பார்ப்போம்ல, அதே மாதிரி கண்டிப்பா எல்லா வேரியபிளும் ஏதாவது ஒரு யூனிக்னஸோட இருக்கணும். ஸோ நேம் வந்து நான் ஏன்னு கொடுத்துக்கிறேன். லைக் இன்டிஜர்ல அவங்களோட ஏஜ் வாங்கிக்கிறேன், சம் 12ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் தான் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுக்கணும். டபுள் கோட்ஸ் இல்லாமல் ஸ்ட்ரிங் கொடுத்தா எரர் வரும். அதே மாதிரி நம்பர்ஸை வந்து நம்ம டபுள் கோட்ஸ் இல்லாமல் தான் கொடுக்கணும். டபுள் கோட்ஸோட கொடுத்தா என்ன வரும் அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். தென் அடுத்து பூலியன்ல இஸ் கிராஜுவேட், அவங்க கிராஜுவேட்டா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வயசு 12 தான் ஆகுது, ஸோ நோ கிராஜுவேட். அப்போ ஃபால்ஸ்ன்னு கொடுத்துடலாம். ஒன்று ட்ரூ கொடுக்கணும், இல்லைன்னா ஃபால்ஸ் கொடுக்கணும். ஓகே, வேற எதுவும் கொடுக்கூடாது, எஸ் நோலாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஃபால்ஸுக்கு வந்து நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்கக்கூடாது, ஒன்ஸ் சிங்கிள் கோட்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ அடுத்து ஃப்ளோட்டில் உங்கள் மார்க் பார்த்துக்கலாம். ஃப்ளோட் மார்க் இல்லைன்னா பர்சன்டேஜ்னு கொடுத்துடலாமா. ஸோ பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லைக் 69.23 இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே நான் எஃப் கொடுக்கணும் லாஸ்ட். ஃப்ளோட் அப்படின்னா லாஸ்ட் எஃப் கொடுக்கணும். இது ஏன்னு நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, ஃப்ளோட் முடிஞ்சு. தென் கேரக்டர். கேரக்டர்ல வந்து இனிஷியல் வாங்கிக்கலாம். ஸோ ஜென்டர் கூட வாங்கிக்கலாம். இனிஷியல் நான் ஏ அப்படின்னு வாங்கிக்கிறேன். ஸோ கேரக்டர் நம்ம லைக் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தா நல்லது, சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கணும். ஸ்ட்ரிங்குக்கு வந்து டபுள் கோட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்
ஸோ ஃபர்ஸ்ட் நேம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இங்க என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதையே அந்த வேரியபிள் நேம் அப்படியே கொடுக்கணும். நான் காப்பி பண்ணி கூட அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 ஸோ 1 கொடுத்தாச்சு, 2 3 4 5. ஸோ நேம்க்கு அடுத்து ஏஜ், ஏஜுக்கு மேல ஸ்மால் ஏஜ் கொடுத்துருக்கோமா. ஸோ இங்கே இஸ் கிராஜுவேட். ஸோ அடுத்து பர்சன்டேஜ், இங்க அதே பர்சன்டேஜ், தென் இனிஷியல். ஓகே, எல்லாமே பிரிண்ட் ஆகுதா பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிலைன் கமெண்ட். இது எல்லாமே கமெண்ட். ஓகே, கண்ட்ரோல் எஸ். ஸோ கம்பைல், then execute. So error Java second PGM. ஓகே, ஸோ நேம், ஏஜ், கிராஜுவேட் எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. லைக் இப்போ பார்த்த எல்லா டேட்டா டைப்லையும் நம்ம போட்டு பார்த்தாச்சு.